வணக்கம், இது உங்கள் கட்டளை எழுது. இன்னைக்கு இந்த வீடியோவில் ஃபோனிக்ஸ்க்கு ஒரு சிம்பிளான ஒரு ஆக்டிவிட்டி தான் நம்ம பார்க்க போகிறோம். நீங்கள் லெட்டர் சவுண்ட்ஸ் எல்லாமே சொல்லிக் கொடுத்து ஸ்டில் அவங்களுக்கு லெட்டர் சவுண்ட்ஸில் கன்ஃபியூஷன் இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ் மூலமாக அவங்களுக்கு இன்னும் நிறையா இன்ட்ரெஸ்ட் க்ரியேட் பண்ணலாம். இந்த ஆக்டிவிட்டி ரொம்ப ரொம்ப ஒரு சிம்பிளான ஆக்டிவிட்டி தான். 26 லெட்டர் சவுண்ட்ஸ் எல்லாமே நீங்கள் சொல்லி கொடுத்துட்டு அதுக்கப்புறமா இந்த ஆக்டிவிட்டி நீங்கள் பண்ணீங்கன்னா அவங்க டெய்லி ப்ராக்டிஸ் பண்ண அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த சவுண்ட்ஸில் கான்ஃபிடென்ட் ஆகிடுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப் பிளெண்டிங் போக முடியும். ஸோ என்ன ஆக்டிவிட்டி அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். J J A B B A B A B A A B A A E E எல்லா லெட்டர்ஸ்க்குமே இதே மாதிரி நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணலாம். எந்த சவுண்ட்ஸ்லலாம் அவங்களுக்கு கன்ஃபியூஷன் இருக்கோ அந்த லெட்டர்ஸ் மட்டும் எடுத்து கூட நீங்கள் வந்து ஒரு ஸ்ட்ரிப்பில் எழுதிட்டு அதை நீங்கள் திருப்பி ப்ராக்டிஸ் பண்ண சொல்லலாம். மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு இப்போது AUE இந்த 3 லெட்டர்ஸ்லையுமே வந்து சிமிலர் சவுண்ட் வரதுனால அந்த கன்ஃபியூஷன் இருக்கும். ஸோ இது மாதிரி நீங்கள் அந்த 3 லெட்டருமே எடுத்து நீங்கள் இது மாதிரி டிஃப்ரெண்ட் காம்பினேஷன்ஸில் நீங்கள் எழுதிட்டு அதை வந்து திருப்பி ரீட் பண்ணுறதுக்கு அவங்கள ப்ராக்டிஸ் பண்ண சொல்லலாம். நீங்கள் ஃபர்ஸ்ட் 3 லெட்டர்ஸ் தான் நீங்கள் எடுத்துக்கலாம். ஒரு நாளைக்கு இப்போ ஃபர்ஸ்ட் செட் ஒரு 3 லெட்டர்ஸ் எடுத்துக்கலாம். ஆல்பபெட்டிக்கல் ஆர்டர்லயே நீங்க வந்து சொல்லிக் கொடுக்கலாம். ஃபர்ஸ்ட் ABC இந்த 3 லெட்டர்ஸ் மட்டும் எடுத்து அதை மட்டும் அவங்க கான்ஃபிடென்ட் ஆகிற வரைக்கும் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஸோ இது மாதிரி ஸ்ட்ரிப்ஸ் மாதிரி எடுத்துட்டு அதில் நீங்கள் ஜம்பிள்டாக நீங்கள் மாற்றி அந்த 3 லெட்டர்ஸையே நீங்கள் எழுதி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணலாம். ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணுற பசங்களுக்கு நீங்கள் 2 லெட்டர் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ அது அந்த குழந்தைய பொறுத்து நீங்கள் வந்து அந்த ஆக்டிவிட்டி நீங்கள் பிளான் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் ஒரு சார்ட் பேப்பர்லேயே நீங்கள் இந்த ஆக்டிவிட்டி பண்ணலாம். இல்லை கலர் சார்ட்ஸ் வந்து இருக்குது, கலர் ஷீட்ஸ் மாதிரி உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அந்த ஷீட்ஸில் நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இல்லைனா ஜஸ்ட் ஒரு நோட்லேயே கூட நீங்கள் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக வந்து நீங்கள் எழுதி டிஃப்ரெண்ட் காம்பினேஷன்ஸில் நீங்கள் எழுதி நீங்கள் அவங்கள வந்து ரீட் பண்ண சொல்லலாம். அண்ட் இது இன்னொரு ஆப்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஐஸ்கிரீம் ஸ்டிக்ஸ் இருக்குல்ல, ஐஸ்கிரீம் ஸ்டிக்ஸ்லேயும் வந்து நீங்கள் வந்து இது மாதிரி எழுதிட்டு ஸோ அந்த ஸ்டிக்ஸ் எல்லாம் அவங்க கிட்ட கொடுத்தீங்க இல்லை அவங்க கண்ணுக்கு எதிரில் நீங்கள் வச்சிங்கன்னா டெய்லி அவங்க அதை எடுத்து அவங்களே வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி நிறைய ஆக்டிவிட்டிஸ் என்ன கீழே கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் கூடவே பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்க. ஸோ தட் என்னோட வீடியோஸ் எல்லாம் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.